ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான அப்பம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பால் 1 கப் அளவு நான் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எப்போவும் நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற அதே அரிசி தான். நீங்கள் பச்சரிசி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இந்த 1 கப் அரிசி அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு அரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை சேர்த்துடலாம். நீங்கள் அரிசி ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே அரிசியை மட்டும் கொஞ்சம் நல்லா அரைப்பட்டதுக்கு பிறகு தான் நம்ம வாழைப்பழம்லாம் சேர்க்கணும். ஆரம்பத்திலே வாழைப்பழம்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா அரிசி நைஸாக ஓடாது. இப்போ அரிசியை மட்டும் நம்ம கொஞ்சம் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு 3/4 பதம் அளவுக்கு நமக்கு நைஸாக ஓடிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 வாழைப்பழத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ நான் அரிசி எடுத்த அதே கப்பால் 1/2 கப் அளவு நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டு நம்ம எண்ணெயில் அப்பத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு சின்ன கரண்டி எடுத்து அதுலேருந்து நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடணும். அப்போ தான் உள்ளரையும் நல்லா வெந்து வரும்.
இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்த அப்பத்தை நம்ம ஊற்றி சுட்டுக்கலாம். இப்போ அடுத்த அப்பமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு வெந்து. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சூப்பரான அரிசி அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.